10th இருக்கிற 10th லெசன் சோஷியலில் ஃபில் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எதை நம்ம வந்து கீப் ரிவைசிங் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து அச்சு இயந்திரங்கள் வந்திருக்கு. வந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்க, சமயம் சார்ந்த நூல்களை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து தமிழில் ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன புக்குன்னு பார்த்தோன்னா தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புக்கு கோவாவில் வெளியிட்டிருக்காங்க. எந்த வருஷம்னு பார்த்தோன்னா 1578. ஸோ இதுக்கு கீவேர்டு கோவாவுக்கு நம்ம போகிறோம். 7 மணிக்கு 8 மணிக்கே கிளம்பி நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியே போகிறோன்னா எல்லோரும் நமக்கு தமிழ்னு தெரிஞ்சோடனே தம்பி வணக்கம் சொல்கிறாங்க. ஓகேயா. 1709 கோவா வரையும் போய் பிரிண்ட் பண்ண வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சீகன் பால்கு தரங்கம்பாடியில் ஒரு பிரிண்ட்டை இதை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. எந்த வருஷம்னு பார்த்தோன்னா 1709. ஸோ சீகன் பால்கு என்ன பண்ணுறாங்க, தரங்கம்பாடியிலேயே நான் தரேன் உங்களுக்கு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 7ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் புக்கு 1ஆம் கிளாஸ் புக்கெல்லாம் ஃபஸ்ட்டே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ 1st 7th 9th 1709 அப்படிங்கிற வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ பிறந்த உடனே 1 வயசு 2 வயசுலேயே நம்ம திருக்குறள் படிக்க ஆரம்பித்து 18 வயசில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வெல் செட்டில்டாக இருக்கும். ஸோ தமிழில் திருக்குறள் தான் ஃபர்ஸ்ட்டு இலக்கிய நூல்களில் வெளியிடப்பட்ட புக்காக இருக்குது. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் சி.வை. தாமோதரனார் 32வது வயசில் தான் அவருடைய பிரிண்டிங் பணியை ஆரம்பித்து 101வது வயசு வரையும் பண்ணுறாரு. ஸோ 1832 பிறந்திருக்காரு. 1901 வரையும் இவருடைய பிரிண்டிங் பணி போயிட்டே இருக்குது. உ.வி. சுவாமிநாதர் 1855 1942 வரையும் இவங்க தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை கண்டறியறக்காண்டி அவங்களுடைய வாழ்நாள் முழுவதையுமே கொடுத்துருக்காங்க. சி.வை. தாமோதரனார் பனையோலைகளில் எழுதப்பட்ட புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இலக்கியங்கள் இலக்கணம் எல்லாத்தையுமே பதிப்பிச்சு தந்திருக்காரு. முக்கியமானது இதெல்லாம் பார்த்தோன்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இறைனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. தமிழ் அறிஞர் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் யார், உ.வி. சுவாமிநாதர். அவர் என்னென்ன புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி தந்திருக்காருன்னா சீவக சிந்தாமணி. சீவகனும் சிந்தாமணியும் 7 நாளுமே போய் மீட் பண்ணுறாங்க. 7 நாளுமே வாரத்தில் 7 நாளுமே 1887 10 பாட்டு. அது கம்ப்ளீட்டாக 10 கிடையாதுப்பா, 9 தான் கிடச்சிருக்கு. 1889. சிலப்பதிகாரம் 2 சிலம்பு 1892. புறநானூறு 1894. 1894. அதுக்கப்புறமா புறப்பொருள் வெண்பா மாலை 1895. புறப்பொருள் வெண்பா மாலை 1895. அப்புறம் மணிமேகலை 1898. ஐங்குறுநூறு 1903. மணிமேகலை 1898. ஐங்குறுநூறு 1903. பதிற்றுப்பத்து 1904 ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார். ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சீவக சிந்தாமணி 1887, 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1894, சிலப்பதிகாரம் 2 சிலம்பு 92, புறநானூறு 1894 400, புறப்பொருள் வெண்பாமாலை 1895. 95 வயசு தாத்தா புறம் போகிறாங்க. ஸோ வெண்பா பாடி வெண்பா மாலை போட்டு பாமாலை பாடி அனுப்புகிறோம். மணிமேகலை 18 வயசுலேருந்து 98 வயசு ஒரே ஹிஸ்ட்ரி தான் மணிமேகலை. ஸோ 1898. ஐங்குறுநூறு 1903. பதிற்றுப்பத்து 1904. பதிற்றுப்பத்து 1904. அதுக்கப்புறமா 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவுறாங்க. சரியா, 16 வயசுலேருந்து 18 வயசு வரையும் அட்மிஷன்ப்பா, யாருனாலும் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி FWLS கல்லூரியை நிறுவுறாங்க. இவங்களுடைய வருஷம் பார்த்தோன்னா 1777 1819 வரையும் தான். அந்த நிறுவி 3 வருஷத்தில் இறந்து போயிட்டாரு. தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ அரிய மொழிகளோடு தொடர்பு இல்லாதவை அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் கால்டுவெல் 1814 1891 வரையும் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. அப்போ இந்த வருஷம் 1856 எழுதியிருக்காரு. 1856. திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்தோட இல்லை அப்படிங்கிறதையும் ராபர்ட் கால்டுவெல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பி. சுந்தரனார் யார், இவங்க நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்தை எழுதினவங்க. மனோன்மணியம் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். பி. சுந்தரனாருடைய பிறப்பு பார்த்தோன்னா 1855, இறப்பு 1897. ஸோ அதே நூற்றாண்டில் இறந்து போயிட்டார். 55லேருந்து 95 வரையும் பார்த்தோன்னா 40 வயசு ஆயிருக்கும். ஸோ 42 வயசில் இறந்துருக்காரு.
ஊவேசாவோட பிறந்த வருஷத்துலேயே பிறந்திருக்காரு. அவரோட இறந்த வருஷம் பார்த்தோம்னா ஊவேசாக்கு 1942 தான் அவருடைய இறந்த வருஷம். ஆனால் இவருக்கு வந்து 42 வயசில் இறந்துருக்காருன்னு கணக்கு பண்ணி இறந்த வருஷத்தை 1897ன்னு எழுதிருங்க. ஸோ தமிழ்மொழி வாழ்த்து பாடல் அதில் தான் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வள்ளலார் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? ராமலிங்க அடிகளை சொல்கிறோம். அவங்க வந்து 1823லேருந்து 1874 வரையும் பிறந்திருக்காங்க. 1823லேருந்து 1874 வரையும் இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் பண்டிதர் 1859 to 1919 தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தார். இசைன்னு வந்தாலே நமக்கு வந்து ஆபிரகாம் பண்டிதர் ஞாபகம் வந்துடணும். வள்ளலார் வந்து ராமலிங்க அடிகள் 1823லேருந்து 1874 வரையும் அதாவது பழமைவாதத்தை வந்து கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கார், இந்து சமய பழமைவாதத்தை. அப்புறம் ஆபிரகாம் பண்டிதர் 1859லேருந்து 1919 வரையும் இந்து சமய பழமைவாதத்தை வந்து இவர் கேள்விக்கு உள்ளாக்கியிருக்காரு. யார்? ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர் வந்து தமிழ் இசைக்கு சிறப்பு செஞ்சுருக்காரு. இந்து சமய பழமைவாதத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கியவர் வள்ளலார். இவர் வந்து ஆபிரகாம் பண்டிதர் 1859லேருந்து 1919 வரையும் தமிழ் இசைக்கு வந்து சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். சீவை தாமோதரனார். ஊவே சுவாமிநாதர். திருவி கல்யாண சுந்தரம். திருவி கல்யாண சுந்தரத்துக்கு வந்து 1883லேருந்து 1853 வரையும். ஸோ 1883 பிறந்த ஊவேசா 1953 இறந்திருக்காரு. பரிதிமாற் கலைஞர் 1870 to 1903. பரிதிமாற் கலைஞர் 1870 to 1903. மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் வந்து 1876 to 1950. ஸோ பரிதிமாற் கலைஞர் 1870 to 1903. பரிதிமாற் கலைஞர் 1870 to 1903. மறைமலை அடிகள் 1876 to 1950. பரிதிமாற் கலைஞர் தான் சூரிய நாராயண சாஸ்திரி. மறைமலை அடிகள் வேதாச்சலனார். ஸோ மறைமலை அடிகள் பரிதிமாற் கலைஞருடையது சூரிய நாராயண சாஸ்திரியோட பிறப்பு 1870. 33 வருஷம்தான் அவர் உயிரோடு இருப்பார் இல்லையா? ஸோ 1903 மறைஞ்சிடுறாரு. மறைமலை அடிகள் வந்து 1876 பிறக்காரு. ஆனால் 1950 வரையும் நம்மளுடைய குடியரசு வரையும் இருக்கார், மறையாமல் இருக்கார். சுப்பிரமணிய பாரதி 1882லேருந்து 1901 வரையும் 1921 வரையும். ஸோ சுப்பிரமணிய பாரதி 1882லேருந்து 1921 வரையும். வையாபுரி வந்து 1891 1956. கவிஞர் பாரதிதாசனார் 1891லேருந்து 1964 வரையும். பாரதிதாசனார் வந்து 1891. 91 தான் பாரதிதாசன் பிறந்திருக்காரு. 1964 வரையும் இருந்திருக்காரு. வையாபுரி அப்படிங்கிறவங்க 1891லேருந்து 1956 வரையும். பௌத்தத்துக்கு புத்துயிர் அளித்த தொடக்கால முன்னோடிகளில் ஒருத்தர் வந்து எம் சிங்காரவேலர். 1860லேருந்து 1946 வரையும் இந்த சிங்காரவேலர் வந்து இருந்திருக்காங்க. 46னா நம்மளுடைய சுதந்திரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1860 பிறந்திருக்காரு. அப்புறம் பண்டிதர் அயோத்திதாசர் 1845லேருந்து 1914 வரையும். பெரியார் ஈவே ராமசாமி 1879லேருந்து 1973 வரையும். சமூக ரீதியான உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவுடன் சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர். தனித்தமிழ் இயக்கம், தமிழ் இசை இயக்கம் போன்றவைகள் சமஸ்கிருதத்தின் செல்வாக்குக்கு ஆட்படாத தூய தமிழை உருவாக்குவதில் தாக்கத்தை ஏற்படுத்தின. வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அப்படிங்கிறவங்க 1870லேருந்து 1903 வரையும் மதுரை அருகே பிறந்திருக்காரு. வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி 1870லேருந்து 1903 வரையும் மதுரையில் பிறந்திருக்காரு. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டு, அதாவது பரிதிமாற் கலைஞர் தான் இப்போ படிக்கிறோம் இல்லையா? பரிதிமாற் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி. இவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. மதுரை அடுத்த விளாச்சேரியில் பிறந்தார். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை வந்து அடையாளம் கண்ட முதல் ஆள் பரிதிமாற் கலைஞர் அப்படிங்கிற தூய தமிழ் பெயரை சூடி கொண்டவர். அவருடைய பேர் சூரியநாராயண சாஸ்திரி. அதை தான் மாற்றிருக்காரு.
தமிழ் ஒரு செம்மொழி, இது தமிழ் சென்னை பல்கலைக்கழகம் வந்து வட்டார மொழின்னு தமிழை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 14 வரி செய்யுள் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஃபர்ஸ்ட்டு அறிமுகம் பண்ணவர் இவர் தான். இவர் நாவல்களையும் நாடகங்களையும் அறிவியல் கட்டுரைகளையும் எல்லாத்தையுமே எழுதி தந்து 33 ஆண்டுகளில் இறந்து போயிட்டார். ஸோ பரதிமாற் கலைஞர். அதுக்கப்புறம் மறைமலையடிகள். மறைமலையடிகள் 1876லேருந்து 1950 வரையும் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தனித்தமிழ் இயக்கத்தை, தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். ஸோ தமிழ் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஃபஸ்ட் அதை தூய்மை பண்ணிட்டு தனித்தமிழ் இயக்கம், தூய தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இது ரெண்டுக்குமே விளக்க உரை எழுதியிருக்காரு. சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து பணிபுரிந்திருக்காரு. பின்னர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் இவங்க 2 பேருமே இவருடைய ஆசிரியராக இருந்திருக்காங்க. தூய தமிழ் வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும், சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. 19ஆம் நூற்றாண்டில் வந்து தனித்தமிழ் இயக்கம் வந்து தொடங்கியிருக்கு இல்லையா. 1916 வந்து இந்த தனித்தமிழ் இயக்கம் தொடங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமலை அடிகளுடைய மகள் பேர் நீலாம்பிகை. மறைமலை அடிகளோட உண்மையான பேர் வேதாச்சலம். ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கியிருக்காரு. அதை தமிழில் வந்து அறிவுக்கடல் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்காரு. சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒன்று வந்து மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி பொதுநிலை கழகம் அப்படின்னு பேர் மாற்றி அதை செயல்பட்டு இருந்திருக்காரு. ஹிந்தி, சமஸ்கிருதம், பிராமண மேலாதிக்கம் எல்லாத்தையுமே மொத்தமாக தமிழ்லேருந்து அகற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். நீலாம்பிகை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிக்ஷனரி போட்டிருக்காங்க தமிழில். அதாவது வடமொழிக்கு சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களை வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் திராவிட இயக்கம் வந்து எழுச்சி பெற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1911 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பிராமணர்கள் எண்ணிக்கை வெறும் 3% தான். 90%க்கும் மேலே யார் இருக்காங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் தான் இருக்காங்க. அதில் 4074 பேர் பிராமணர் அல்லாதவர்கள் படித்து வெளியே வந்திருக்காங்க காலேஜில். ஆனால் அந்த வருஷம் கணக்குப்படி வெறும் 1000 பேர் தான் பிராமணர் அல்லாதவர் வந்து படிச்சிருக்காங்க. பிராமணர் தான் அதிகமாக படிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ பிராமணர் அல்லாதவர்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1909 வந்து மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்படுது 1909. அடுத்து 1912 டாக்டர் சி. நடேசனார் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. அதாவது அவர் தான் மருத்துவர். சி. நடேசனார் அப்படிங்கிறவர் டாக்டர். ஸோ அவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதை வந்து மதராஸ் திராவிடர் சங்கம்னு பேர் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலையில் திருவல்லிக்கேணியில் 1914 திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காங்க. விடுதியோட அமைப்போட இலக்கிய அமைப்பையும் கொண்டு அது வந்து செயல்பட்டுருக்கு. இதை உருவாக்குனவங்க யாருன்னா நடேசனார், டாக்டர் சி. நடேசனார் அப்படிங்கிறவங்க. அப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 நவம்பர் 20. சரி, 1916 நவம்பர் 20 டாக்டர் சி. நடேசனார், சர் பி. டி. தியாகராயர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலுமங்கை தாயாரம்மாள் உட்பட 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. கட்சியின் கொள்கைகள் வந்து பரப்புரை செய்கிறக்காண்டி ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிக்கா, தமிழில் திராவிடன் எல்லா புக்கையும் போட்டிருக்காங்க. ஆங்கில அரசை ஆழமாக நேசிக்கிறோம், விசுவாசத்துடன் பற்று கொண்டுள்ளோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இரட்டையாட்சி முறை மாண்டேக் செமஸ்போர்டு மூலமாக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து வந்துருச்சு 1920. ஏ. சுப்புராயலு அப்படிங்கிறவங்க சென்னையில் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆயிடுறாங்க 1920 to 23, 23 to 26 அப்படி கண்டினியூஸாக காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்தை புறக்கணிச்சிட்டே இருந்தனால நீதி கட்சியோட ஆட்சி தான் தொடருது 1937 வரையும். 1920 17 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. என்னென்ன சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சாதி மறுப்பு திருமணங்களை வந்து கட்டுப்படுத்தின சட்ட சிக்கல்களை நீக்கியிருக்காங்க. பொது கிணறு நீர்நிலைகள் வந்து எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லி அதை மாற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாணவர்களுக்குன்னு தங்கும் விடுதி வந்து 1923 ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்குன்னே சொல்லி உருவாக்கியிருக்காங்க. தேர்தல் அரசியலில் பெண்கள் வந்து பங்கேற்கிறதுக்கு 1921 வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. தங்கும் விடுதி வந்து 1923.
இவ்வளோ நாள் ஒருத்தர் மட்டுமே பங்கேற்றுட்டு இருந்த தேர்தல் இனிமேல் 2 பேருக்கும் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு 1921 அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் வந்து அதாவது இச்சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்குன்னு ஒரு தங்கும் விடுதி 1923 2 மாணவர் 3 மாணவர் வீட்டில் இருக்கவங்கள அவங்களுக்கு தங்குறதுக்கு வந்து விடுதிக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 23 ஒரு விடுதி அமைச்சிட்டாங்க. 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் எம்எல்ஏவாக முடிந்தது. 2 வகுப்பாரி அரசாணைகள் 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 2 வகுப்பாரி அரசாணைகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 வந்து ஆகஸ்ட் 15 2 வகுப்புவாரி அரசாணைகள் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. 1924 பணியாளர் தேர்வு வாரியம் வந்து அமைக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த வாரியத்தை அப்படியே டிஎன்பிஎஸ்சியாக மாற்றிடுறாங்க. 1929 வந்து பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக உருவாக்கியிருக்காங்க. உயர் சாதியினர் முற்றுரிமையை வந்து குறைக்கிறக்காண்டி நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. 1926 இந்து சமய அறநிலைய சட்டம் அப்படின்னு ஒன்று வந்து 1926 வந்து உருவாக்கியிருக்காங்க. இது பார்ட் 1. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.